வணக்கம் நேயர்களே. சிக்கனம் சேமிப்பு செல்வம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது சந்திரன். இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு வாதத்திற்கு நாம் எடுத்துக்கொண்டுள்ள விஷயம் 500 கோடிக்கும் அதிகமாக கடன் வாங்கி திருப்பிச் செலுத்தாமல் உள்ள நபர் மற்றும் நிறுவனங்களின் பட்டியலை ஏன் வெளியிடக்கூடாது என உச்சநீதிமன்றம் ரிசர்வ் வங்கியிடம் எழுப்பியுள்ள கேள்வி தொடர்பானது. இவ்வாறு பெயர்களை வெளியிட்டால் சம்பந்தப்பட்ட நிறுவனம் மேலும் சவால்களை சந்திக்க நேரும், தொழில் பாதிக்கப்பட்டு மேலும் நசிவடைய வாய்ப்புள்ளது, அந்நிறுவன பணியாளர் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் அச்சம் உள்ளது என்பது ரிசர்வ் வங்கியின் கருத்து. அதோடு ரிசர்வ் வங்கி சட்டம், நிறுவன கடன் தகவல் ஒழுங்காற்று சட்டம் போன்றவை கோரும் இரகசியம் மீறப்பட்ட சூழல் உருவாகும் எனவும் ரிசர்வ் வங்கி கூறுகிறது. ஆனால் ஆயிரங்களில் கடன் வாங்கி அதை பாக்கி வைத்த நபர்கள், விவசாயிகள் மீது நடவடிக்கை எடுக்கும் வங்கிகள் கோடிகளில் பாக்கி வைத்துள்ளவர்கள் தொடர்பாக என்ன நடவடிக்கை எடுத்துள்ளது என்பதை அறிய விரும்புவதாக உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. இந்த வழக்கு வரும் 26ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு வருகிறது. அப்போது இது குறித்து விவாதித்து முடிவு எடுக்கலாம் என உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. இந்நிலையில் இந்த வழக்கு, ரிசர்வ் வங்கியின் நிலை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதிக்க பொதுத்துறை வங்கியொன்றின் மேலாண்மை இயக்குனர் பொறுப்பு வகித்த அனுபவம் உள்ளவரும் வங்கி குறைதீர்ப்பு நடுவால் எனப்படும் பேங்கிங் ஓம்புட்ஸ்மன் பொறுப்பு வகித்தவருமான மூத்த வங்கியாளர் திரு GR சுந்தரவடிவேலு நமது அரங்கத்திற்கு வந்திருக்கிறார். அவருடன் விவாதத்தை தொடர்வோம். வணக்கம் ஐயா. வணக்கம். இந்த சூழலில் இந்த ரிசர்வ் வங்கி உச்சநீதிமன்றம் இரண்டுக்கும் இடையில் ஏற்பட்டிருக்கிற இந்த கருத்து மாறுபாடு அப்படிங்கிறத ஒரு வங்கியாளராக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் முதல்ல கவனிக்க வேண்டியது, ரிசர்வ் வங்கி சரியான கேள்வி கேட்பு என்பதற்கு விளக்கம் நான் சொல்கிறேன். ஆயிரக்கணக்கான கோடி கடனை வாங்கி கேட்டு திருப்பி செலுத்தக்கூடிய சக்தி இருந்தும், பலம் இருந்தும், திறன் இருந்தும் அதை செலுத்தாமல் தங்களுடைய பண பலத்தால் அல்லது அரசியல் செல்வாக்கினால் வர்றது வரட்டுமே பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தள்ளி போட்டுக்கிட்டுறவங்களை பற்றியெல்லாம் உங்கள் ஊடகங்கள் இன்றைக்கி வெளிச்சம் போட்டு காட்டி விட்டது. அந்த மாதிரி வெளிச்சம் போட்டு காட்டினதுனால தான் இப்போ பொதுமக்களும் சாதாரண மக்களும் கொதிச்சிருக்காங்க. இந்த மாதிரி பணம் எப்படி லோன் கொடுத்தோம்? வங்கியில் உள்ள டெபாசிட் தானே லோனாக கிடைக்கிறது. ஸோ டெபாசிட் எங்கேருந்து வருது? பப்ளிக் மணி. அப்படிங்கும்போது நம்ம பணத்தை வச்சு லோனை கொடுக்கும்போது இந்த லோனை ஒழுங்காக திருப்பி கட்டாமல் இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறாங்களே, இது நியாயமா? அப்படி ஜனங்க கொதிச்சிருக்காங்க. இந்த ஜனங்களுடைய என்ன பிரதிபலிப்பு தான் சுப்ரீம் கோர்ட்டில் இன்றைக்கி அவங்களுடைய லிஸ்ட்டை பிரசுரம் பண்ணால் என்ன அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அது கேட்டதில் எந்த விதமான தப்பும் இல்லை, நியாயமான கோரிக்கையும் கூட. இருந்தாலும் ரிசர்வ் வங்கி மாட்டேன்னு சொல்லலை, தயக்கம் காட்டுறாங்க. அவங்க ஏன் தயக்கம் காட்டுறாங்கன்னா பல கருத்துக்கள் சொல்கிறாங்க. முதலாவது கருத்து நீங்களே ஓப்பனிங் ரிமார்க்ஸ் சொன்ன மாதிரி, சீக்ரசி கோடு, பப்ளிக் ஃபைனான்ஷியல் ஆக்ட் பிரகாரம் வங்கியில் என்ன கணக்கு தொடர்பு வச்சுருக்கிறாங்களோ அவங்கள பற்றி தகவலெல்லாம் வெளியில் சொல்லக்கூடாது. இது இப்போ நானே ஏறத்தாழ 40 ஆண்டுகள் நான் வங்கியில் பணிபுரிந்திருக்கிறேன். 15 ஆண்டுகள் இயக்குநராக இருந்திருக்கிறேன். 5 ஆண்டுகள் நிர்வாக இயக்குநராக இருந்திருக்கிறேன். முதல் கையெழுத்து நான் போடுறது இயக்குநராக போடும்போது சீக்ரசி, ஃபிடாலிட்டி அண்ட் சீக்ரசி, இதுதான் முதல் கையெழுத்து. அந்த கையெழுத்து எனக்கு மாத்திரமில்லை, வங்கியில் உள்ள அத்தனை பேர்களுக்கும் இந்த கையெழுத்து வாங்கிக்கிறோம். ஏன்னா வங்கியில் இருக்கக்கூடியவருடைய, வங்கியில் பணிபுரியவர்கள் அவ்வளோ பேரும் வங்கி கணக்காளருடைய விவரத்தை வெளியில் சொல்லக்கூடாது. அது ஒரு அரசியல் சொல்ல முடியாது, ஒரு சட்டபூர்வமான ஒரு தடை. அதையும் மீறி ரிசர்வ் வங்கி என்ன நினைக்கிறது, நீங்கள் சொன்ன மாதிரி சென்டிமெண்ட்டை பாதிக்கும், பொருளாதாரத்தை பாதிக்கும் என்று விவரத்தை சொல்கிறாங்க. இது எப்படி நீங்கள் எடுத்துக்கிறீங்கனாக்க, அன்னைக்கு ரிசர்வ் பேங்க்கு கவர்னரே சொன்னார், ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு நிருபர் கூட்டத்தில் நிருபர் கேட்குறாங்க, நீங்கள் ஏன் இந்த மாதிரி டிஃபால்டர்ஸ் லிஸ்ட்டை ஏன் நீங்கள் பப்ளிஷ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு நிருபர் கேட்குறாரு. கேட்கும்போது அவர் சொல்கிறார், கவர்னர், இந்த நிருபர் கூட்டத்தில் நீங்கள் 40-50 பேர் இருக்கிறீங்க, எல்லாருமே கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறவங்க தான். உங்களால் ஒரு கிரெடிட் கார்டை ஒரு இன்ஸ்டால்மெண்ட் கட்ட முடியாமல் போச்சு அப்படின்னா உடனே உங்களுக்கு பேப்பரில் போட்டால் உங்கள் மனசு எப்படி பாதிக்கும், அதை நினச்சி பாருங்கன்னு சொல்கிறாரு. இல்லை சார், அதாவது இதில் கிரெடிட் கார்டு கடன் வாங்குறது அப்படிங்கிறது நீங்கள் அதுக்கு பெனால்ட்டி போடுறது அதெல்லாம் வங்கிகள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதோட ஒரு நபருக்கு அதிகபட்சம் 1 லட்சம் இல்லைனா 2 லட்சம் கிரெடிட் கார்டு லிமிட் இருக்குது. ஸோ இதுவும் 500 கோடிக்கும் அதிகமானவர்களோட பேர் அப்படிங்கிறது தான் இப்போ பரிசீலனையில் இருக்குது. அந்த 500 கோடிங்கிறது 1000 கோடியாக இருக்கலாம், 2000, 5000 கோடியாக கூட இருக்கலாம். அது எத்தனை கோடிங்கிறது தெரியல. இது தவிர இப்போ ரிசர்வ் வங்கி விவாதத்திலே கூட ரிசர்வ் வங்கிக்கும் உச்ச நீதிமன்றத்துக்கு நடந்ததில்லை. சரி, பெயர்கள் தான் வெளியிட வேணான்னு சொல்கிறீங்க,
எவ்வளவு தொகை கடன் இருக்கு அப்படிங்கிறத வெளியிடலாம் அப்படிங்கிற விஷயத்துக்கு உச்சநீதிமன்றம் வந்தபோது ரிசர்வ் வங்கியோட வழக்கறிஞர் அதுவும் வேணாம், அதை வெளியிட்டீங்கன்னா அது வந்து ஒரு அச்சத்தை உண்டாக்கிறோம் அப்படிங்கிறாரு. இப்படி ரிசர்வ் வங்கி இதை தடுக்கிறதுக்கு என்ன காரணம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? ரிசர்வ் வங்கி தடுக்கிறதுக்கு காரணம்னு சொல்லிட்டீங்கன்னா, அதாவது நீ ஒரு விதத்தை பார்க்கணும். அதாவது பிரசுரம் பண்ணுறதுனால நன்மை இருக்குதா? நன்மை இருந்தால் அவசியம் பிரசுரம் பண்ணணும். இப்போ நீங்கள் இதை பிரசுரம் பண்ணால் உடனே 6 மாதத்தில் 3 மாதத்தில் பணம் வந்துடும் நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம பர்பஸ் சர்வ் ஆகிடும். ஆனால் அது இல்லாமல் நெகட்டிவ் ஃபீச்சர்ஸ் தான் வரும், டிஸ்அட்வான்டேஜஸ் தான் வரும். அதாவது நியாயமாக நேர்மையாக இருந்து ஆனால் கட்ட முடியாத போனவங்களும் இருப்பாங்க. ஸோ அவனுக்கு இன்னும் மேற்கொண்டு மனசை நொந்திக்கிட்டு தான் இருந்து கஷ்டப்பட வைக்கும். அதை பார்த்து இன்னும் சில பேர் என்ன பண்ணுவான், வேண்டாம் நம்ம இன்னும் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் கேளுங்களேன். ஒரு 5000 டன் உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு சிமெண்ட் ஆலை, இவர் லாபம் சம்பாதிக்கிறார். இவர் என்ன பண்ணுறாரு, 5000 10,000 கொண்டு போகலாம். ஏன் கொண்டு போகிறான்னா பொதுநலத்தை கருதி இல்லை, தன்னுடைய சுயநலம் தான், ப்ராஃபிட் கூட வரும்னு நினச்சி பண்ணுறாரு. ஆனால் அது ஃபெயிலாக போயிடுது. ஃபெயிலாக போன உடனே நீ இந்த மாதிரி வில்ஃபுல் டிஃபால்ட்டில் போட்டு அவரை வந்து நம்ம பிரசுரம் பண்ணி அவர் மனசை நோகடிச்சுன்னு வச்சுக்கோங்க, இவரை பார்த்து இன்னும் சில பேர் கூட ஐயோ நம்ம வேண்டாம்ப்பா, நம்ம இருக்கிறதே போதும், நிம்மதியாக இருந்துட்டு போகலாம், எதுக்கு அதிகமாக பண்ணி போய் அது நம்ம சக்ஸஸ் ஆகலைன்னா திருப்பி நமக்கு அவமானம் தான் மிச்சமாகும் அப்படின்னு ஒரு சென்டிமெண்டெல்லாம் அவங்க எல்லாத்தையும் பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. இது எல்லாருக்கும் ஆகும்னு சொல்ல வரல, எல்லாருமே பயப்படுவாங்கன்னு சொல்ல வரல. இப்போ நீங்கள் பேப்பரில் பிரசுரம் பண்ணிவிட்டதுனால எல்லாருமே பயப்படுவாங்கன்னு நினைக்காதீங்க. ஏன்னா பேப்பரில் வந்து சூட் ஃபைல் ஆகும்போது எல்லாம் பேப்பரில் தான் பிரசுரம் பண்ணுறோம், அதை பார்த்துட்டு யாருமே பணம் கட்டுறதில்லை. நான் நல்ல தெரிஞ்ச வகையிலே கூட விஜய் மல்லையா பேரில் வழக்குகள் நடந்துட்டு இருக்கிற போது பத்திரிகையாளர்களை சந்தித்த போது அவங்க கிட்ட கேட்டதுக்கு, நான் மட்டும்தான் ஏதோ கடன் வாங்கி திரும்ப கட்டாத மாதிரி இருக்கீங்க, என்னை விட அதிகமாக கடன் பாக்கி உள்ள ஆட்கள் மேலாம் என்ன நடவடிக்கை எடுத்தாங்க அந்த பேங்க்னு அங்கே போய் கேளுங்கன்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. இல்லை அப்படி மாத்திரமில்லை, நான் ஊடகத்தில் தான் பார்த்தேன், கடன் நான் வாங்கல, கம்பெனிக்கு வாங்கியிருக்கோம். கம்பெனிங்கிறது அதுக்கு பர்சனல் கேரண்டி கொடுத்துருக்காரு. அப்போ அவரு தான் வாங்கினதா அவர் சொன்னது அந்த பதில். நான் கடன் வாங்கல, கம்பெனிக்கு வாங்கியிருக்கோம், நான் கழித்து போட்டு, நான் வந்து நிர்வாக அதிகாரிங்கிற முறையில் சேர்மன்கிற முறையில் நான் கழித்து போட்டிருக்கிறேன் அப்படி சொல்லிருக்காரு. இந்த மாதிரி அதான் இப்படியெல்லாம் இருந்ததை நீங்கள் ஊடகங்கள்லாம் எடுத்து காமிச்சதுக்கு அப்புறம் தான் விழிப்புணர்ச்சி அதிகமாகி வந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கு. சரிங்க சார். இப்போ உங்களுக்கு நீண்ட இந்த வங்கி அனுபவத்தில் இது மாதிரி பெரிய கடன் பெற்ற நிறுவனங்கள் திரும்ப கடனை செலுத்தாம இருக்கிறதுக்கு காரணம் வந்து என்னவா இருக்கும்? உலகமயமாக்க எண்ணம் வந்தது. அப்புறம் 2000 அவங்களுக்கு என்னன்னா அதிகமான இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்காதுன்னாங்க. பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ், பவர் இண்டஸ்ட்ரி, ஸ்டீல் அண்ட் அயன் ஸ்டீல் அண்ட் இண்டஸ்ட்ரி, சிமெண்ட் இண்டஸ்ட்ரி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸு, இதுக்கெல்லாம் ஏகப்பட்ட பணம் வேணும். சும்மா 100 கோடி 50 கோடியில் ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்றுக்கு 5000 கோடி 10,000 கோடி 8,000 கோடின்னு இந்த அளவுக்கு பண்ணும்போது அந்த ப்ராஜெக்டை வந்து டெவலப் பண்ணி கொண்டு வரணும் இல்லைங்களா? கொண்டு வரதுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடுவில் வந்துடுறது. என்னென்ன பிரச்சனை சார் சொல்லுங்கள். உதாரணத்துக்கு இப்போ பவர் ப்ராஜெக்ட்னு எடுத்துக்கங்க, அதுக்கு ஒரு 5000 கோடியில் போடுறாங்கன்னா இவங்களுக்கு வந்து கோல் இஸ் அ மஸ்ட். கோல் பேஸ்ட் பவர் வரும்போது கோல் இஸ் அ மஸ்ட். அப்போ கோல் அலாட்மெண்ட்டுக்கு மைன்ஸ்க்கு போகணும். மைன் அலாட் பண்ணாங்க கவர்மெண்ட்டில். மைன் அலாட் பண்ணதுக்கப்புறம் இவங்க அதுக்குள்ளே மற்ற வேலையெல்லாம் செஞ்சு ஒரு கிட்டத்தட்ட ஒரு பாதி அளவு பணம் எல்லாம் செலவு பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க. என்னாச்சு, திடீர்னு கோல் அலாட்மெண்ட்டில் தப்பு நடந்து போச்சு அப்படின்னு சொல்லி அந்த கோல் அலாட்மெண்ட் எல்லாம் போய் நீதிமன்றம் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. இது அப்படியே நின்று போயிருக்குது. பணம் வங்கியில் வாங்கின பணம் அப்படியே நிற்கிது, வட்டி அப்படியே நிற்கிது. இது வேறு வழி இல்லாமல் அவங்களுக்கு என்ன பண்ண முடியும்? இது ஒரு நிலைமை. அப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்னு சொல்லிட்டு பிரிட்ஜஸ் கட்டுறது, ரோடு போடுறது, இந்த மாதிரி இதுக்கு வந்து சைடில் கூடிய இடத்த நிலம் லேண்டெல்லாம் அக்வயர் பண்ணணும். இது வந்து இவங்க பண்ண முடியாது, கான்ட்ராக்டர் பண்ண முடியாது, அது கவர்மெண்ட் தான் பண்ணி கொடுக்கணும். நடுவில் அவங்களால பண்ணி கொடுக்க முடியாதனால இவங்க பாதி பணம் போட்டுட்டு பாதியிலே நிற்கிது. இதை கம்ப்ளீட் பண்ணால் தான் இவங்க ப்ராஜெக்ட்டுக்கு இவங்க பணம் திரும்பி வரும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் சிரமங்கள். ஸோ ஒன்று லைசன்ஸு, கிளியரன்ஸு, கவர்மெண்ட் அப்ரூவல், இதில் டிலே. ரெண்டாவது இந்த மாதிரியான சிக்கல்கள் சொல்லணும் பாருங்கள், கோல் கிடைக்காதது, பவர் கிடைக்காது, இந்த மாதிரி சிக்கல்கள். இதெல்லாம் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, டிலே ஆக ஆக காஸ்ட் எஸ்கலேஷன் கூடுது. 1000 கோடியில் போட வேண்டிய ப்ராஜெக்ட் 2000 கோடி ஆகி போகுது. ஸோ இவருக்கு அடிஷனல் பணம் கையில் இல்லை. ஸோ திரும்ப வந்து பேங்க்கு போக வேண்டியிருக்குது. இந்த பேங்க் 5000 கோடி 10,000 கோடின்னு சொல்லும்போது ஒரு பேங்க்கில் ஏற்கனவே கொடுக்கல, ஏற்கனவே 4 பேங்க்கில் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணுவோம், திரும்ப 4 பேங்க் அப்ரோச் பண்ணுவாங்க. பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, போதும்ப்பா நான் அதுக்கு மாதிரி கொடுக்க மாட்டேன்னு ஒரு ஆள் மாட்டேன்னு சொல்லுவோம். அப்போ இது மீதிய பணம் வசூல் பண்ணுறதுக்குள்ளே, அதை ரைஸ் பண்ணுறதுக்குள்ளே இன்னும் டிலே ஆகிடும். இது மாதிரி பல பிரச்சனை சந்திச்சதுனால தான் இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் அப்படி அப்படியே பாதியில் நின்றுக்கிட்டதுனால தான் இந்த ஒவ்வொரு வருஷமும் என்ன பண்ணாங்க, சரி ரீஃபேஸ் பண்ணி கொடுக்கலாம்,
ஒரு 3 இயர்ஸ் ரீஃபேஸ் பண்ணலாம், ஒரு 5 இயர்ஸ் ரீஃபேஸ் பண்ணிக்கலாம். 3 வருஷத்தில் கட்ட வேண்டியது நீங்கள் 5 வருஷமாக கட்டுங்க, 5 வருஷம் கட்ட வேண்டியதில் 10 வருஷமாக கட்டுங்க அப்படின்னு ரிசர்வ் வங்கி இதுக்கெல்லாம் சலுகை கொடுத்தாங்க. அப்படி போட்டதுக்கு அப்புறம் கூட இவங்களால பண்ண முடியல. அதனால தான் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு வருஷமும் ஆட் ஆகிட்டே வருது. ஏற்கனவே இது டிக்ளேர் பண்ணியிருக்க வேண்டியது ரீஃபேஸ் பண்ணதுனால ஒரு 2 வருஷம் தள்ளிச்சு. ரீஃபேஸ் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் என்பி ஆனதுனால இப்போ உங்களுக்கு ஏறிட்டே வந்துடுது. கட்டாயம் சார். இன்னும் இந்த ரீஸ்ட்ரக்சரிங் ரீஃபேஸிங் சொல்கிற நீங்கள் இந்த விஷயம் பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் தொடர்ந்து நம்ம பேச வேண்டி இருக்கிறது. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு இந்த விவாதத்தை தொடரும். நேயர்களே சற்றே காத்திருங்க. வாருங்கள் நேயர்களே, ரிசர்வ் வங்கிக்கும் உச்சநீதிமன்றத்திற்கும் கடன் வசூல் தொடர்பான இப்போது ஒரு கருத்து மாறுபாடு உள்ளது குறித்த விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. வங்கியாளர் திரு சுந்தரவடிவேலு நமது அரங்கத்திற்கு வந்திருக்கிறார். அவருடன் விவாதத்தை தொடரும். சார், இப்போ நம்ம இடைவேளைக்கு முன்னாடி அந்த ரீஸ்ட்ரக்சரிங் ஆஃப் லோன் அப்படின்றத பற்றி சொல்லியிருந்தீங்க. அந்த ரீஸ்ட்ரக்சரிங்கை பற்றியும் கூட இப்போ ரிசர்வ் வங்கி கேள்வி கேட்டிருக்கு. இப்போ எவ்வளோ பேருக்கு இதுவரையும் வந்து இது மாதிரி லோன் ரீஸ்ட்ரக்சர் பண்ணி கொடுத்துருக்கீங்க, இன்னும் ஒரு 6 வாரத்துக்குள்ளே எனக்கு தகவல் கொடுங்க அப்படின்னு உச்சநீதிமன்றம் ரிசர்வ் வங்கி கிட்ட கேட்குற ஒரு சூழல் உருவாகிருக்கிறது. ப்ராஜெக்ட் வரும்போது அவங்க கஷ்டப்படுறாங்க, அதனால பெரிய அளவில் செய்கிறோம், 4-5 பேங்க் சேர்ந்து செய்கிறோம். சின்ன லெவலில் இருக்கும்போது ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி அல்லது மீடியம் இண்டஸ்ட்ரி ஒரே பேங்க் இருந்ததுன்னா கூட அவங்களுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளத்தினால அவங்களால சரியாக கம்ப்ளீட் பண்ண முடியல, ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ண முடியல, இல்லை ப்ராப்ளம் வந்தது அப்படின்னா அந்த இதையும் கூட அவங்க ரீஃபேஸ் பண்ணி கட்ட வேண்டிய பணத்தை ஹாலிடே பீரியட் எக்ஸ்ட்ரா கொடுக்குறது. அப்புறம் திருப்பி ரீபேமெண்ட் பீரியடை 3 இயர்ஸாக 5 இயர்ஸாக போடலாம், 5 இயர்ஸாக 7 இயர்ஸாக போடலாம். இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு சௌரியமாக பண்ணுறது. இது அவங்கள ப்ராஜெக்ட் பண்ணி கொடுக்க சொல்லுவாங்க. அதாவது இந்த கஸ்டமர் வந்து பாரோயர் வந்து அது ப்ராஜெக்டை ஒர்க் அவுட் பண்ணி கொடுக்கணும். இந்த 3 வருஷத்தில் எனக்கு திரும்ப எனக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்துடும், அதுக்கப்புறம் என்னால் இப்படி கட்ட முடியும், சர்ப்ளஸ் இவ்வளோ வந்துடும் அப்படின்னு எல்லாமே எந்த லோன் வாங்கினாலும் அவங்க இந்த ப்ராஜெக்டை போட்டு தான் வாங்குறாங்க. அதில் தான் என்ன சிரமம்னு கேட்டிங்கன்னா, பெரிய ப்ராஜெக்ட் போடும்போது ஒரு ஒரு பவர் ப்ராஜெக்டே வச்சுங்களேன், அவன் என்ன செய்கிறான், 5 வருஷம் கழிச்சு எனக்கு இவ்வளோ இன்கம் வரும், இது சர்ப்ளஸ் எவ்வளோ வரும், அதனால் ஈஸியாக நான் கட்டிடுவேன் அப்படின்னு போட்டு காமிக்கிறான். அது பண்ணவே முடியாது போயிடுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதே மாதிரி பிரிட்ஜ் போடுறவனுக்கு என்ன, பிரிட்ஜ் போட்டு முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு டோல் எவ்வளோ கிடைக்கும், அதை வச்சு நான் திருப்பி கட்ட முடியுங்கிறான். அது கட்டுறதுக்கே லேட் ஆகி போச்சு, டிலே ஆகி போச்சுன்னா இந்த மாதிரி காஸ்ட் ஏறிக்கிட்டே போகுது இல்லைங்களா? அதனால தான் அவங்க மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, இன்னும் ஃபர்தராக இன்னொரு 5 இயர்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த 5 இயர்ஸில் நீ கம்ப்ளீட் பண்ண முடியுமா, இவன் கெப்பாசிட்டி இருக்குதா, இது பண்ணுறதுக்கு இப்போ சப்போஸ் 100 ரூபா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா நீ ஒரு 20 ரூபா கொண்டு வா, மீதி 80 ரூபா நம்ம பேங்க்கில் கொடுக்குறோம், அதுக்கப்புறம் இது கம்ப்ளீட் பண்ண முடியுமா, எவ்வளோ நாளில் கம்ப்ளீட் பண்ணுவேன், இப்படி இவங்க ஒரு ப்ராஜெக்ட் மறுபடியும் திரும்பி அவங்க கொடுக்கணும். அவங்க சரி, இப்போ இப்போ ஒரு முறை வந்து ரீஸ்ட்ரக்சரிங் ஒருத்தருக்கு பண்ணி கொடுக்குறீங்க, அந்த இதுலேயும் வந்து இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற டைம் டீலவோ இல்லை ரா மெட்டீரியல் ப்ரொக்யூர்மெண்ட்டு இது மாதிரி ஏதோ ஒரு காரணத்தினால ப்ராஜெக்ட் டேக் ஆஃப் ஆகாமல் இருக்குது, இல்லை டேக் ஆஃப் ஆன ப்ராஜெக்ட் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னா அப்போ அதுலேருந்து அவர்கிட்ட இருந்து பணத்தை வசூல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் என்ன? அதாவது நீங்கள் வந்து ஆதி காலத்தில், அதாவது நேஷனலைஸ்க்கு முன்னே எல்லாம் ஒரு லோன் கொடுக்குறதுனா 100 ரூபா லோன் கொடுக்குறதுனா 100 ரூபாய்க்கு செக்யூரிட்டி ஃபுல்லாக 100% இருக்கணும். இப்போ அந்த மாதிரி சிஸ்டமே கிடையாது. என்ன சொல்ல போனீங்கன்னா, ஃபாரின் பேங்க்ஸில் செக்யூரிட்டி இல்லாமல் நிறைய டீலிங் நடந்துகிட்டு இருக்குது, அது கரெக்டாகவும் நடந்துகிட்ருக்கு. இங்கே தான் என்ன செக்யூரிட்டி பேஸாக வச்சுக்கிட்டு இருக்கோம். பட் பெரிய ப்ராஜெக்ட்லாம் எடுக்கும்போது நீங்கள் அந்த மாதிரியெல்லாம் பார்க்க முடியாது. வாட் எவர் அசட்ஸ் கிரியேட்டட் அவுட் த லோன், என்னென்ன அசட்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்களோ அந்த லோனை வாங்கி அந்த அசட்ஸ் பூரா இதுக்கு வந்து செக்யூரிட்டி, அதுதான் கணக்கு. எதை என்ன எடுத்தாலும் ப்ராஜெக்ட், ஒரு பவர் ப்ராஜெக்டோ ஒரு அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரியோ சிமெண்ட் இண்டஸ்ட்ரியோ ஏதாவது ஒரு தொழில் பண்ணிங்கன்னா அதில் என்ன, இப்போ நீங்கள் ஏற்கனவே பிளான்ட் அண்ட் மெஷின் வாங்கி இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க, ஸோ அந்த பிளான்ட் அண்ட் மெஷின் தான் உங்களுக்கு வந்து செக்யூரிட்டி. லேண்ட் அக்வயர் பண்ணியிருந்தீங்கன்னா லேண்ட் செக்யூரிட்டி. அப்படி தான் எடுத்துக்கணுமே தவிர நீங்கள் ஹார்டாக லிக்விட் செக்யூரிட்டி எதிர்பார்க்க முடியாது. சரிங்க சார். இப்போது இந்த ரிசர்வ் வங்கி கிட்ட வந்து உச்சநீதிமன்றம் கேட்டிருக்க இன்னொரு கேள்வி வந்து, இது மாதிரியான கடன் கொடுத்த பல விஷயங்களில் சரியான உத்தரவாதம் இருக்கா, அதே மாதிரி விதிமுறைகள் கரெக்டாக கடைபிடிக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிறதெல்லாம் மீறி நிறைய கடன் கொடுக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் எப்படி கொடுக்கப்படுது, வங்கிகள் எந்த அடிப்படையில் இப்படி கொடுக்குறாங்க, இதை ரிசர்வ் வங்கி நீங்கள் என்ன பார்த்துட்டு இருக்கீங்க, இது எப்படி கையாள போகிறீங்க அப்படின்னு கேட்டிருக்கேன். அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு லோன் கொடுக்குறது அப்படின்னா நடைமுறையில் நான் நினைக்க சொல்கிறேன் உங்களுக்கு, வங்கியில் வந்து ஒவ்வொரு லெவல்லையும் ஒரு லிமிட் இருக்குது. மேனேஜர்லேயே ஸ்கேல் 1, ஸ்கேல் 2, ஸ்கேல் 3, ஸ்கேல் 4 அப்படின்னு ஒவ்வொரு கிரேடுக்கு தகுந்த மாதிரி மேனேஜருக்கு பவர் இருக்குது. 5 லட்சம் வரைக்கும் ஒரு கிரேடு, 10 லட்சம், 50 லட்சம் அப்படின்னு ஒன்று. அதுக்கு மேலே போனால் ரீஜனல் மேனேஜர், ஏஜிஎம், டிஜிஎம், ஜிஎம், அப்புறம் இடி, அப்புறம் எம்டி, அப்புறம் போர்டு. ஸோ ஃபைனல் இந்த மாதிரி மேஜர் அமௌண்ட்டெல்லாம் போர்டுக்கு தான் போகும். ஸோ போர்டில் ஒரு கமிட்டி இருக்குது, மேனேஜ்மெண்ட் கமிட்டின்னு பேர். ஸோ மேனேஜ்மெண்ட் கமிட்டி கன்சிஸ்ட் ஆஃப் ஒரு 6 டைரக்டர்ஸ் இந்த கமிட்டி. அதில் வந்து ரிசர்வ் பேங்க் டைரக்டர் ஒருத்தர் இருப்பார், கவர்மெண்ட் டைரக்டர் ஒருத்தர் இருப்பார்,
பேங்க் எம்டி இருப்பார், பேங்க் இடி இருப்பாங்க, அப்புறம் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் டைரக்டர் இருப்பார். இந்த மாதிரி ஒரு 5-6 பேர் மஸ்ட். அந்த கமிட்டி தான் ஃபைனலாக இது டிசைட் பண்ணுது. அதனால உங்களுக்கு வந்து ரிசர்வ் பேங்க் எனக்கு சாங்ஷன் ஆனதே தெரியாதுன்னு சொல்ல முடியாது, கவர்மெண்ட் எங்களுக்கு சாங்ஷன் ஆனதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த ரெக்கார்ட் பூரா அவங்ககிட்ட போய் தானே, ப்ரப்போசல் பூரா அவங்ககிட்ட போய் அவங்க படிச்சுட்டு வந்துட்டு தானே கமிட்டிக்கு வர்றாங்க. இந்த சாங்ஷனுங்கிறது வந்து இந்த கமிட்டி, மேனேஜ்மெண்ட் கமிட்டி, இந்த போர்டு தான் சாங்ஷன் பண்ணுது. அந்த சாங்ஷனை வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது பிரான்ச் லெவலில் திரும்ப அந்த சாங்ஷன் போகுது. ஸோ அதில் வயலேஷன்ஸ் அது சாங்ஷன்ஸ் இருக்கக்கூடாது. அதில் என்னென்ன கண்டிஷன் போட்டு ஒரு 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 அக்ரிமெண்ட் வாங்கணும்னா வாங்கணும், ஒரு செக்யூரிட்டி வாங்கணும்னா வாங்கணும், இதில் என்னென்ன கண்டிஷன் போட்டிருக்காங்களோ அதெல்லாம் பண்ணணும். சமயங்களில் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இவர் என்ஓசி வாங்கணும்னு போட்டிருப்பாங்க, இவங்க என்ஓசி வாங்கியிருக்க முடியாது, டிலே ஆகிருக்கும், அப்படி அப்படியே மறந்தும் போயிருக்கும். இதை கடைசியில் எப்போ கண்டுபிடிப்பாங்கன்னு சொன்னீங்கன்னா பணம் வராமல் போகுது பாருங்க. அன்னைக்கு கண்டுபிடிச்சி இந்த மேனேஜர் தான் என்ஓசி வாங்கலை, அதனால தான் இப்படி ஆகி போச்சுன்னு அவரை சார்ஜ் பண்ணிடுவாங்க. இப்படி நடக்கிறது உண்டு. ஓகே சார். இப்போ இந்த சிறு கடன் விஷயத்துக்கு வரும்போது பல இடங்கள்ல ஒரு விவசாய கடனா இருந்தாலும் சரி, இல்ல சிறுதொழில் துறைக்கு கொடுத்த கடனா இருந்தாலும் அதை வசூல் பண்றதுக்கு இப்ப சர்ஃபாசி ஆக்ட் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை பயன்படுத்துறாங்க. ஸோ அதனால அது வந்து நீதிமன்றத்துக்கு போகாம நேரடியாக நடவடிக்கை எடுக்க முடியுங்கிறாங்க. அந்த மாதிரியான நடவடிக்கைகள் இந்த சர்ஃபாசி சட்டத்தின் மூலம் இது மாதிரியான பெருந்தொழில் கடன்கள் மேலும் எடுக்க முடியுமா? அப்படின்னா ஏன் அதுக்கான முயற்சிகள் நடக்கல? கரெக்ட், நல்ல நியாயமான கேள்வி, சரியான கேள்வி கேட்குறீங்க. சர்ஃபேஸ் ஆக்ட் ஏன் வந்துன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சின்ன ஒரு கடந்த காலத்தை நினச்சி பார்த்தீங்கன்னா, ஆரம்ப காலத்தில் கோர்ட்டு தான், சிவில் கோர்ட்டு தான் போகணும். பணம் வரலைன்னா கோர்ட்டில் கேஸை போட்டு அது ஒரு 10 வருஷம் ஓடிட்டு இருக்கும். இதெல்லாம் பேங்கர்ஸும் வந்து ரொம்ப அப்பீல் பண்ணாங்க கவர்மெண்ட்டுக்கு, இது மாதிரி எங்களால் முடியல, கேஸ் நடக்கிறது பல வருஷங்கள் ஆகுதுன்னு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, பேங்க் கடனை மாத்திரம் வசூல் பண்ணுறதுக்குன்னு ஒரு டிஆர்டின்னு ஒன்று ஆரம்பித்தாங்க. ஸோ டிஆர்டியில் வர சூட் ஃபைலும் நிறையா வரும். அப்படி வரும்போது அவங்க உடனடியாக பண்ண முடியல, 6 மாதம் 8 மாதம் 9 மாதம் 2 வருஷம் 3 வருஷம் கணக்கெல்லாம் போயிட்டு இருக்கு. ஏன்னா வாய்தா மேலே வாய்தா வாங்குறாங்க, ஈஸியாக கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ இதெல்லாம் ப்ராப்ளம் வர வேண்டாம் தான் திரும்ப மறுபடியும் சர்ஃபேஸ் ஆக்ட் வந்தது. சர்ஃபேஸ் ஆக்டில் வந்து பேங்க் வந்து கோர்ட்டுக்கே போகாமல் ரிகவர் பண்ணுறது தான் அதனுடைய பர்பஸ். அது பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, எப்படி நீங்கள் முதல்ல வந்து இப்போ சப்போஸ் நீங்கள் வீடு வாங்கிட்டு வச்சிங்க, வீட்டை நான் முதல்ல பொசிஷன் எடுக்கணும், அங்கே யாரோ உள்ள டெனன்ட்ஸ் இருப்பாங்க, அவ்வளோ ஈஸியாக எடுக்க முடியாது. சிம்பாலிக் பொசிஷன் போய் ஒரு நோட்டீஸ் அனுப்புவான், நோட்டீஸை விட்டுவான், நோட்டீஸை விட்டுட்டு ஏலம் கொண்டு வரணும். ஏலம் கொண்டு வரும்போது அவன் வந்து வீட்டை போய் பார்த்துட்டு பயந்துக்கிட்டு போகாமல் போகலாம், இல்லை அது வீடு லொக்கேஷன் சரியில்லைன்னு போனாலும் போகலாம், இல்லை எடுத்தாலும் எடுக்கலாம். அந்த மாதிரி எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இது மாதிரி சின்ன லெவலில் ஈஸியாக வந்து வாங்கிடுறாங்க. இப்போ நீங்கள் சொன்ன 500 கோடியில் ஒரு பவர் ப்ராஜெக்ட் வச்சுங்க, 10,000 கோடி ப்ராஜெக்ட்டு, இந்த அசட்ஸ் எப்படி யார் வாங்குவாங்க சொல்லுங்கள்? பாதி கிரியேட் பண்ணுறதுக்கு அசட்ஸ், மெஷினரிலாம் இருக்குது, லேண்ட் இருக்குது, பில்டிங் இருக்குது, இந்த அசட்ஸ் யார் வாங்குவாங்க? வேறு யாராவது பவர் ப்ராஜெக்ட் போடணும்னு நினைக்கிறவன் இல்லை போட்டு இருக்கிறவன் அவன் வந்து இதை எடுத்துக்க சொல்லுவான். அவ்வளோதான் பண்ண முடியும், அப்படி ஈஸியாக டிஸ்போஸ் பண்ண முடியாது. அதுதான் ப்ராப்ளம். ஸோ இப்போ இந்த மாதிரியான கடன்களை திரும்ப வசூல் பண்ணுறதுக்கு அப்போ வங்கிகள் என்ன தான் பண்ண முடியும்? நீங்கள் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இது பொதுமக்கள்கிட்டேருந்து திரட்டின பணம் இல்லையா, அவங்களுக்கு வந்து திரும்ப இந்த பணத்தை ரெக்கவர் பண்ணாதான் அவங்களுக்கு கொடுக்க முடியும். இல்லை வங்கிகளோட லாபத்திலேருந்து டைவெர்ட் ஆகி அப்படி போச்சுன்னா வங்கிகள் திவாலாகும், இல்லை வங்கிகளுக்கு பிரச்சனை ஆகும். ஸோ இதுக்கு என்ன செய்யலாம்? ரிசர்வ் வங்கி இது சம்மந்தமாக என்ன நடவடிக்கை எடுக்க முடியும்? அது முக்கியமான கேள்வி கேட்டீங்க. அதில் இன்னொரு கருத்து நான் என்ன சொல்லணும்னா, இது மாதிரி வராக்கடன் வந்து நின்று போனதுனால வங்கியெல்லாம் திவால் ஆகவே ஆகாது. காரணம் என்ன கேட்டிங்கன்னா, இப்போ இந்த வருஷம் எனக்கு வந்து இப்போ 10,000 கோடி 20,000 கோடி இந்த வங்கியில் வரல அப்படின்னா, ஒவ்வொரு வருஷமும் அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணி ஆகணும், அவங்களோட லாபத்திலேருந்து அதை ஒதுக்கி ஆகணும். அதனால தான் சில வங்கிகள் லாபத்தை ஒதுக்கியும் மேலே அதிகமாக வர்றதுனால தான் லாஸ் காமிக்கிறாங்க. இப்போ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா போன குவார்ட்டரில் 3,000 கோடி லாஸ் காமிச்சாங்க. அது காரணம் என்னென்னா ப்ரொவிஷன் பண்ணுறாங்க. ஒன்று வச்சுங்களா. ரெண்டாவது நீங்கள் வந்து கேட்டது வந்து வசூல் மெத்தட். இந்த வசூல் மெத்தட் வந்து பேங்க்கில் இருக்கக்கூடிய அதிகாரத்தை இவ்வளோ தான் பண்ண முடியும். அரசு தான் இது வந்து என்ன பண்ணலாம், அரசும் நீதிமன்றமும் சேர்ந்து இது எப்படி நடவடிக்கை எடுத்தால் ஈஸியாக நம்ம கொண்டு வரலாங்கிறது அவங்க தான் முடிவு பண்ணணும். வங்கி என்ன பண்ண முடியும்? சார், இந்த விஷயம் குறித்து ரொம்ப தெளிவாக விளக்கம் சொன்னீங்க. எங்களது அழைப்பை ஏற்று எங்கள் அரங்கத்திற்கு வந்திருந்து நேயர்கள் சார்பாக கேட்கப்பட்ட பல கேள்விகளுக்கும் மிக தெளிவாக விளக்கம் அளித்ததற்காக நேயர்கள் சார்பிலும் நாங்கள் நிலையத்தின் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். வணக்கம். வணக்கம்.